காரைக்கால் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 2018-2019 ஆண்டுகளில் படித்து முடித்த இடைநிலை மருத்துவர்கள் 279 பேர், முதுநிலை மருத்துவர்கள் 51 பேர் உட்பட மொத்தம் 330 பேருக்கு பட்டங்களை வழங்கி முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது, புதுச்சேரி அரசு சார்பில் இந்த மருத்துவக் கல்லூரி 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போது ரூபாய் 10,000 குறைந்த கட்டணத்தில் இதை தொடங்கினோம். மேலும் இப்போது வளர்ச்சி அடைந்துள்ளது. இப்போது இந்த கல்லூரிக்கு ரூபாய் 137 கோடி தான் ஆண்டுக்கு ஒதுக்கீடு செய்கிறோம். ஆனால் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1050 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதே போன்று கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார மையத்தில் 100 படுக்கை வசதிகளுடன் இன்னும் ஒரு வாரத்தில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்க அடிக்கல் நாட்டப்படும். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மருத்துவ படிப்பு முடிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களிலும் பணியாற்ற வேண்டும் என்றார். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செவ்வேல், புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்டோர் பேசினர். ராசிப்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40வது ஆண்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ராசிப்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் 40வது ஆண்டு விழா மாணிக்க விழாவாக கொண்டாடப்படுகிறது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் பள்ளி, கல்லூரி முதல்வர் விழாவில் கலந்து கொண்டனர். பின்னர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசும் பொழுது, இளைஞர்களை பார்த்து எழுங்கள், விழித்து இருங்கள், உங்கள் இலக்கை அடையும் வரை ஓயாமல் உழையுங்கள் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் பெயரை தாங்கி இருக்கும் இந்த பள்ளியின் 40வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறோம் என்ற எண்ணத்தை விட, விக்கிஸ்ட் பாரத் வளர்ச்சி அடைந்து வருங்கால இந்தியாவை வழிநடத்த போகும் மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் நிற்கிறேன் என்பது பெருமையாக இருக்கிறது. ஒரு பள்ளி தொடங்கி 40 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று மாணிக்க விழாவை கொண்டாடுகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. 1986 ஒரு சிறிய பள்ளியாக தொடங்கி இன்று 4000 மாணவர்களை கொண்ட ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனாக வளர்ந்து இருக்கிறது. அது தலைமுறைகளை உருவாக்கிய வரலாறு, பெற்றோர்களின் நம்பிக்கையால், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் எழுதப்பட பயணம், ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுத்த கோயிலாக, தேசத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் சிந்தனை பயிற்சி மையமாகத்தான் இதை பார்க்கிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம். நாளைய இந்தியாவை வழிநடத்த போகிறவர்கள் ஒரு போலீஸ் லீடராக, டீச்சர், ஃபார்மர், டாக்டர், என்ஜினியராக, ஒரு அதிகாரியாக, சயின்டிஸ்ட், என்டர்பிரனராக உருவாகும் தகுதியும் திறமையும் உடையவர்கள். விகித் பாரத் அட் 2047 என்ற லட்சிய கனவின் நேரடி வாரிசுகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த கனவை நனவாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் தோள்களில் தான் இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் கல்வியில், விளையாட்டில் சிறந்தவராக, திறமை உள்ளவராக இருந்தால் மட்டும் போதாது, ஒழுக்கத்தில் சிறந்தவராக வாழ வேண்டும். தன்னம்பிக்கையும் தேசப்பற்றும் கொண்டவராக, சமுதாய பொறுப்பு உடையவராக வளர வேண்டும். அதுதான் வளர்ந்த இந்தியாவுக்கான அடித்தளம். படிப்பு முக்கியம். அதோடு சக மனிதர்களை, இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதை விட எப்படிப்பட்ட மனிதராக வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம். அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நினைவு கொள்ளுங்கள், அறிவு அதிகாரத்தை தருகிறது, ஆனால் ஒழுக்கம் நல்ல வாழ்க்கையை தருகிறது. எந்த துறையில் நீங்கள் முன்னேறினாலும் ஒழுக்கம், நேர்மை, அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுங்கள். கல்வியை தாண்டி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய ஒற்றை வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சவால்களும் சிக்கல்களும் அதிகமாகி வருகிறது. அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை சிந்திக்க தூண்டுங்கள். நார்மல் ரெஸ்பான்சிபிலிட்டியை சமுதாய
சமுதாய சேவை மனப்பான்மையை வளர்த்து விடுங்கள். பெற்றோர்களே, நீங்கள் தான் உங்கள் குழந்தையின் ரோல் மாடல்கள். நீங்கள் காட்டும் அன்பு, தேவையான கண்டிப்பும் அவர்களுடைய எதிர்காலத்தை வளமாக்கும். வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் மன வலிமையை தரும். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பியிருந்த வாழ்த்துச் செய்தியின் சாரசம்சத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பள்ளிகளில், வீடுகளில், உங்கள் சுற்றுப்புறத்தில் கிரீன் அம்பாசிடர்களாக உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். கமலஹாசன் உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருக்கும் நிலையில்தான் பாஜகவினரின் தமிழ் ஞானம் உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் திமுக அமைந்துள்ளது குழுவுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அகில இந்திய அளவில் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் நடைபெறும் போது வேலை நிறுத்தம் மற்றும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காததை கண்டித்த பிப்ரவரி 22 நடைபெறும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிறது. அமெரிக்காவுடன் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் இந்திய மக்களுக்கு எதிரானது. இதனால் விவசாய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் விவசாய சங்க தலைவர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். அந்த கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் சதி வேலைக்கு இந்திய பிரதமர் மோடி பலியாகிவிட்டார். இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட கார்ப்பரேட்டுகளின் நலன்களே இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையாக உள்ளது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய மக்கள் அனைவரும் எதிர்க்கிறார்கள். எனவே மோடி இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த திருமாவளவன், இது திரும்ப திரும்ப யூகமாக ஒரு கேள்வி. இதற்கு நான் பலமுறை பதிலளித்து விட்டேன். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பாமக ஏற்கனவே எடுத்துள்ள சோசியல் இன்ஜினியரிங் என்ற நிலைப்பாட்டால் தான் நாங்கள் 2011 ஆண்டிற்கு பிறகு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டி இருக்கிறதா? அந்த முடிவைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றார். தொடர்ந்து தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க உதவாது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது குறித்து கேட்டதற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பில் அண்ணன் கமலஹாசன் சரியாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அது போதும் என்று நான் நம்புகிறேன். கமலஹாசன் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாமல் பாஜகவினர் கதறுகின்றனர். வாய்க்கு வந்ததை சொல்லி பிதப்பிக் கொண்டிருக்கின்றனர். கமலஹாசன் உரைக்கு கோணார் உரை தேடிக் கொண்டிருக்கின்றனர். அவ்வளவுதான் அவர்களுடைய தமிழ் ஞானம். உரைநடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கோணார் உரையை தேடும் அளவிற்கு தமிழாட்சி இந்த புரிதலுடன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிய வருகிறது. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்த பேச்சுவார்த்தை தெரிய வரும் என்றார். மேலும் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு திமுக தலைமை வகிக்குமா என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர், திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட மதுசார்பற்ற கூட்டணி தான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு குழுவை கடந்த காலத்தில் திமுக தான் அமைத்தது. இப்போதும் திமுக நியமித்த அந்த குழுதான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது சூழலை பொறுத்து முடிவு செய்வார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான். அதில் நாங்கள் இணக்கமாக முடிவை மேற்கொள்வோம் என்றார். புதுச்சேரி தாவலக்குப்பத்தில் 2,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள திருமண மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யும் தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர் மீதும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தவளக்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் SI முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் DGPயை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் பாரதிதாசன் வீதியை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். இவரது சிறிய தந்தை ஜெயபாலன். இவருக்கு சொந்தமான மீனாட்சி சிவபாக்கியம் என்ற திருமண மண்டபம் தவளக்குப்பத்தில் உள்ளது.
ஜெயபாலனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் அந்த திருமண மண்டபத்தை பிருத்திவிராஜுவிடம் விற்பதற்கு 2009 விற்பனை மாற்றம் உடன்படிக்கை ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டனர். அன்று முதல் இன்று வரை பிருத்திவிராஜ் பராமரிப்பிலேயே திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜெயபாலன் இறந்து விடவே அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவர் அந்த திருமண மண்டபத்தை ஜெயபால் தன்னிடம் விலைக்கு வாங்கியதாக போலி பத்திரத்தை தயார் செய்து உரிமை கொண்டாடி உள்ளார். இது சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 29/7/2025 தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்த பிருத்திவிராஜ் மற்றும் உறவினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இது சம்பந்தமான வழக்கு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் மதியம் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் திருமண மண்டபத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தி மண்டபத்தை ஆக்கிரமித்தனர். இது சம்பந்தமாக பிருத்திவிராஜ் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் தனது மண்டபத்தை போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்து தனக்கு தான் சொந்தம் என்று தங்கராசு மற்றும் அவர் ஆதரவாளர்கள் தன்னை மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். இதற்கு தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத்தும் அவருடைய மகன் பிரவீனும் தான் காரணம். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட என் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு எதிர்த்தரப்பு ஆதரவாக செயல்படும் ஆய்வாளர் ஆறுமுகம் SI முருகானந்தம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சமுதாயம் சார்ந்த தலைவர்களுடன் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் உடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுடன் அண்ணா சாலையில் உள்ள அபிராமி ரெசிடென்சியில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சமுதாய தலைவர்கள் கூட்டம் பொறுப்பாளர்கள் தங்க விக்ரமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமாவாசை, மாநில துணைத் தலைவர் வள்ளுவர் பிரிவு அமைப்பாளர் ரமேஷ், மாநில OBC அணித்தலைவர் கோவிந்தன், மாநில பட்டியல அணித்தலைவர் காதவராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வளர்ச்சி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பற்றிய காணொலி விளக்க காட்சி மற்றும் உங்கள் விருப்பம் வாக்குறுதி படிவங்கள் பெறப்பட்டது. ISATC 2026 ஜிப்மரில் ஜெய் ஹோ சாலை பாதுகாப்பு, விபத்து தடுப்பு மற்றும் காயம் குறைதல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. ஜவஹர்லால் முதுநிலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஜிப்மர் புதுச்சேரி இன்டர்நேஷனல் சுமித் ஆன் அட்வான்ஸ்டு டெர்மா கேர் ISATC 2026 மாநாட்டின் ஒரு பகுதியாக ஜெய் ஹோ ஜிப்மர் ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜூரியஸ் ஹெல்த்திங் ஆப்ஜெக்டிவ் என்ற தலைப்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை இன்று புதுச்சேரி ராக் கடற்கரை பகுதியில் வெற்றிகரமாக நடத்தியது. இந்த நடைபயணம் ISATC 2026 முக்கிய பொது விழிப்புணர்வு முயற்சியாக நடத்தப்பட்டு சாலை பாதுகாப்பு, விபத்து தடுப்பு மற்றும் காயம் குறைத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தியது. பொறுப்பான நடத்தை, காலத்திற்கேற்ற தலையீடு மற்றும் சமூக பங்களிப்பு மூலம் விபத்துகள் மற்றும் சாலை போக்குவரத்து காயங்கள் பெரும்பாலும் தடுக்கக்கூடியவை என்பது பொதுமக்களுக்கு உணர்த்துவதே இதன் நோக்கமாக இருந்தது. இந்நிகழ்ச்சியை டாக்டர் ரக்ஷனா சிங் காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் டாக்டர் ஜெகதீஷ் மேனன் பேராசிரியர் எலும்பியல் துறை, டாக்டர் தீப் சர்மா பேராசிரியர் எலும்பியல் துறை, ரபீஷ்குமார் நர்சிங் அலுவலர் மற்றும் ATLCS ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பசுபதி, இணை பேராசிரியர் எலும்பியல் துறை மற்றும் டாக்டர் பிரபு, இணை பேராசிரியர் எலும்பியல் துறை, ஜிப்மர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா இன்று மாரியம்மன் கோயில் தெரு, முத்தலிங்கம்பேட்டை ஏர்போர்ட் ரோடு அருகில் நமது மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
மேலும் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்ற நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் முன்னிலையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், கழக துணை பொதுச் செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கிற ராமச்சந்திரன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள், மகளிர் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த மக்கள் மாபெரும் திரளாக கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்க தலைவர் சத்தியன், புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரிந்து இறந்து போன ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்குவதில் புதுச்சேரி நகராட்சியில் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் 188 பேருக்கு வேலை கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் முதல்வர் அளித்த வாக்குறுதிப்படி வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த நிலையில் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் தாலுகா அலுவலகம் மூலமாக வருவாய் சான்றிதழ் பெற்று மார்க் அடிப்படையில் 123 பேரை தேர்வு செய்து கோப்புகள் தயார் செய்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் திடீரென 5% அடிப்படையில் 20 நபர்கள் மட்டுமே பணி வழங்கும் வகையில் கோப்பு தயாரித்து உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு அனுப்பியது 18 ஆண்டுகளாக வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த எங்களுக்கு புதுச்சேரி நகராட்சியின் இந்த முடிவு எங்கள் தலையில் இடி போல் இறங்கி உள்ளது. வாரிசு வேலை கேட்கும் பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட பேச்சுவார்த்தைகள் முதல்வர், அமைச்சரும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து இறுதியில் அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் வேலை வழங்குவதற்கான வேலை நடந்தும் இறுதி கட்டத்தில் ஏமாற்றப்பட்டுள்ள கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் ஒருமுறை தளர்வு அளித்து அனைத்து துறைகளில் உள்ள வாரிசுதாரர்களுக்கும் பணி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் முதல்வரின் வாக்குறுதிகளை மீறுவதாக வாரிசுதாரர்களுக்கு 50% கருணை அடிப்படையில் பணி வழங்கும் வகையில் புதுச்சேரி அரசால் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. 1994 முதல் மீண்டும் 50% அடிப்படையில் வாரிசு வேலை 2007 வரை வழங்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு நகராட்சியில் 18 ஆண்டுகள் கழித்து 5% மட்டும்தான் வழங்கப்படும் என்ற நிலைப்பாட்டை அரசு எடுப்பது நியாயமற்றது. எங்களை ஒரு குடிமகனாக கூட மதிக்காத நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள வாரிசுதாரர்கள் அனைவரும் குடும்பத்தோடு புறக்கணிப்பது என்று முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார். பேட்டியின் போது நிர்வாகிகள் பல கடந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் 16ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மக்களோடு மக்களாக இணைந்து கட்சியின் துவக்க நாளையொட்டி மாநிலம் முழுவதும் அந்தந்த பகுதியில் விழாவிற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்து மக்களை ஒன்றி திரட்டி கொடியேற்றுதல், இனிப்புகள் மற்றும் அன்னதானம், மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம் வழங்குதல் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தலியதன் அடிப்படையில் விளையனூர் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் தலைமையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு விளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பல கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பொதுமக்களுக்கு ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலம் இல்லாத சேவை ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருகின்ற 22ஆம் தேதி மாரத்தான் ஓட்டம் மற்றும் சைக்கிள் பயணம் நடத்த உள்ளதாக ஸ்ரீ சத்ய சாய் சேவை நிறுவனம் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ சத்ய சாய் சேவை நிறுவன மாநில தலைவர் ராகவேந்திரன் கூறும்பொழுது, மனிதநேயம், அனைத்து உயிர்களிடமும் அன்பு பாராட்டுதல், அனைவரையும் இறைவனாக பாவித்து சேவை செய்தல் என்பவைகளை அடித்தளமாக கொண்ட ஸ்ரீ சத்ய சாய் சேவை நிறுவனம் உளவலாக்கிய அளவில் ஆன்மீக தொண்டுகளை செய்து வருகிறது.
இனம், மதம், மொழி, நாடு என்னும் வரையறைகளை கடந்து ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலமில்லாத சேவை இவற்றை பற்றிய இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ சத்ய சாய் சேவை நிறுவனம் மற்றும் FIT இந்தியாவுடன் இணைந்து மாரத்தான் மற்றும் சைக்கிள் பயணத்தை நடத்துகிறது. புதுச்சேரியில் வருகின்ற 22ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்தில் இருந்து நடைபெறும் மாரத்தான் ஓட்டத்தில் 15வது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்று தெரிவித்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் பதிவு செய்யும் வகையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், கல்லூரிகள் மற்றும் வீதிகள் தோறும் துண்டு பிரச்சாரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும் உள்ள QR கோடை பயன்படுத்தி தங்களை மாரத்தான் ஓட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக டி-ஷர்ட், மெடல், காலை சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர்கள், நாடு முழுவதும் 60 இடங்களில் மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. அதில் 38வது இடமாக புதுச்சேரியில் நடைபெறுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். பேட்டியின் போது ஸ்ரீ சத்ய சாய் சேவை நிறுவன நிர்வாகிகள், சத்ய சாய் அறக்கட்டளை உறுப்பினர் கிஷோர், சென்னை மற்றும் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் உபேந்திர சாய், மாநில சேவை ஒருங்கிணைப்பாளர் சர்வேஸ்வரன், சத்ய சாய் நிறுவனங்கள் மாவட்ட தலைவர் மூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் MP தேசிய தலைவர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் MP தேசிய தலைவர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன், முன்னாள் முதன்மை செயலாளர் தேவபொழியன் மற்றும் மாநில அலுவலக செயலாளர் எழில்மாறன், வாகை அரசு என்கிற ரவி, மாநில மகளிர் நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி, நடராஜன், மாநில மாணவர் அணி செயலாளர் தமிழ்வாணன், திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன், காலாப்பட்டு தொகுதி செயலாளர் அபிராமி, வேலு, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அனைத்து பொறுப்பாளர்கள் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் உள்ள அகம் கிளினிக் மற்றும் ரைட் கிளினிக்கல் லேபரட்டரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மூவியார்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள அகம் கிளினிக் மற்றும் ரைட் கிளினிக்கல் லேபரட்டரி சார்பில் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் விக்னேஷ், ராஜலட்சுமி, சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டு வந்திருந்த பொதுமக்களுக்கு பொதுநல மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், கை கால் மூட்டு வலி பிரச்சனைகள், மகப்பேறு மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பரிசோதனை, இரத்த சர்க்கரை அளவு, இரத்த சோகை பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கினர். இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய இன காங்கிரஸ் துவக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அகில இந்திய இன காங்கிரஸ் பேரியக்கத்தின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் NG பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட மக்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மாநில அணி துணைத் தலைவர்கள் மற்றும் மகளிர் அணி தலைவிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்கள் தலைவர் சுப்பையாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மக்கள் தலைவர் சுப்பையாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் நித்யானந்தம், ரவிக்குமார், தொகுதி பொறுப்பாளர்கள் டில்லி பாபு, செல்வம் குமார், மீனவர் அணி இயச்சந்திரன், தனச்செழியன், ஆனந்தன் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மூலக்குளம் ஸ்டார்ட் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்டார்ட் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலை அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் நிகழ்ச்சியில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் அப்பான் மற்றும் கல்வி தாளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர்.
இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான டச் கிரிக்கெட் போட்டியினை பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் இளைஞர்களை தவறான பாதையில் இருந்து மீட்டெடுக்கும் வகையில் பாஜக சார்பாக செந்தில்குமரன் கோப்பை என்கிற தலைப்பில் கிரிக்கெட் போட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் பல்வேறு பிரிவுகளாக பாஜகவின் நிர்வாகி செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செந்தில்குமரன் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறும். இதில் வெற்றி பெறுகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மூர்த்தி, ஆறுமுகம், செல்வராஜ், ராமசாமி, அன்பு, எம்ஜிஆர், சரவணன் மற்றும் இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உழவர்கரை தக்கக்கோட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அதிமுக மாநில ஐடி பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் முனைவர் அருள் செழியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். அவர் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்ததோடு விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினர். கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழாவில் திரளான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.